பாகிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கப்படுகிறது. அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியாளராக இருந்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. மறுநாள் ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திர நாளாக அறிவிக்கப்படுது. இந்தியாவோட சுதந்திரத்துக்காக 32 வருஷங்கள் போராடி இருக்காரு காந்தி. அதுக்கப்புறம் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தோட படி தான் பாகிஸ்தானை தனி நாடாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் 55 கோடி ரூபாய் இந்தியா பாகிஸ்தானுக்கு தரணுன்று ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. பல நாட்கள் ஆகியும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காததால காந்தியடிகள் 55 கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு வழங்கும்படி மிகவும் வலியுறுத்துறாரு. காந்தியடிகளின் இந்த வலியுறுத்தலை கேட்டு ரொம்பவும் கோபமடைகிறார் நாதுராம் கோட்சே. இதன் விளைவா 1948 ஜனவரி 30 அன்னைக்கு காந்தியடிகளை சுட்டுக் கொல்றாரு கோட்சே. ஆயுள் முழுவதும் அகிம்சை பின்பற்றிய காந்தியடிகளோட மறைவு ஒரு வன்முறையில் முடிஞ்சது இந்தியா முழுவதும் பெரிய சோகத்தை உண்டாக்குச்சு. இப்பவும் இந்தியாவில் காந்தியடிகளின் பிறந்த நாள் அகிம்சை தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது.